Turn your Bibles to the book of Judges. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம். Judges 14. Samson went down to Timnah and saw there a young Philistine woman. When he returned, he said to his father and mother, I have seen a Philistine woman in Timnah. Now get her for me as my wife. His father and mother replied, Isn't it there an acceptable woman among your relatives or among all our people? Must you go to the uncircumcised Philistines to get a wife? But Samson said to his father, Get her for me. She is the right one for me. தமிழில் வாசிக்கிறேன். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டுமென்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். தயாராக இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு டீச்சிங்க்கு. ஆமென். பொண்ணு பார்க்குற விஷயம் சில இடத்துல தாய் தகப்பன் பார்ப்பாங்க, சில இடத்துல பையங்களே பொண்ணை பார்த்துக்குவாங்க, பொண்ணுங்களே மாப்பிள்ளையை பார்த்துட்டு அப்பா மட்டும் என்ன சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும்போது சிம்சோனுடைய வாழ்க்கையில் அந்த பிறப்பிலிருந்து ஒரு விசேஷமாய் தாயின் கருவிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், சொல்லப்போனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். அவன் தேவனுக்காய் நசீரனாய் வாழும்படியாய் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அவன் சிறிய வயதிலிருந்தே அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய அபிஷேகத்தின் ஒரு அடையாளமாய் தான் அவனுடைய தலைமயிறு இருந்தது. ஆனால் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உடைய ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு பிறந்த ஒரு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய திருமண வயதில் தவறுகள் செய்யும்போது அவன் அந்த அபிஷேகத்தை இழந்து போகிறான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அநேகர் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். சின்ன வயதிலே பார்த்தீங்கன்னா நல்ல அபிஷேகத்தில் நல்ல தேவனோடு நடக்கிற அருமையான தம்பிமா தங்கச்சிமா, திருமண காரியம்னு வரும்போது முட்டாள்தனமாக அறிவில்லாமல் போய் ஏதோ ஒரு இடத்துல போய் விழுந்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய அபிஷேகத்தை, தங்களுடைய அழைப்பை கெடுத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம். So as we see in this Bible here in this passage, I would like to say, when it comes to marriage, sometimes parents do look for alliances, but sometimes boy and girl, they go about on their own, find their own life partner. All right? So now, when we talk about Samson, he was a man who was separated from birth by the anointing of the Holy Spirit. But then, when it came to marriage, he was so foolish to make wrong choices, only to lose his anointing. So it's very important, those who have been anointed, your marriage is a must. What kind of boy you're going to marry, what kind of girl you would marry, that is very important. That's a very key factor, very significant to fulfill your destiny. அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிபனும் சரி, ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் சரி, எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை, ஒரு கணவனை நம்ம தெரிந்தெடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தவறான காரியங்களை நம்ம சிந்தித்து செயல்படுத்தும் போது நம்ம என்ன செய்கிறோம்? முட்டாள்தனமான அறிவில்லாமல் நம்ம தீர்மானங்கள் எடுக்கிறோம். அது என்ன செய்யும்? கடைசியாய் நம்முடைய வாழ்க்கைக்கே சூன்யமாய் ஆறி விடுகிறது. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அன்றைய முடிவோ மரண வழி. So it's very important, all of us, we need to know, we need to be taught by God to make right choices. One of the greatest decisions that you would ever make in your life, for us and for our children is, who should be your life partner? இல்லையா? வாழ்க்கையில் எடுக்கிற ஒரு முக்கியமான தீர்மானம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
மிகப்பெரிய தீர்மானம். முதல்ல கடவுளை தேர்ந்தெடுக்கிறது. ரெண்டாவது, எந்த பையனை என் புருஷனா வரணும், எந்த பெண் என் மனைவியாக வரணும். இந்த 2 காரியத்தில் சரியான முடிவு எடுக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம பெற்ற அழைப்பு, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலையில் காணப்படுவோம். So now a lot of people do have this crazy idea. After marriage we can get things right. That's a life on the pits of hell. Right? When parents come and say, oh, my boy is in love with a Hindu girl or some other girl or Muslim girl, I don't say anything because they are not taught by the word. They are trying to convince me, but that is not biblical. Here, when Samson came here and said, now I have seen a Philistine woman, so now I want to get married to her. Get up for me as my wife. Look at the reply of dad and mom. The father and mother said, isn't there an acceptable woman among your relatives, among your own clan? You follow what I'm saying? So isn't there an acceptable woman? Or isn't there an acceptable husband? So the question here is, why in the world people like to go beyond the boundaries and look for boys and girls outside the faith? You follow what I'm talking about? எஸ், அவன் போய் அவங்க அப்பா அம்மாட்ட என்ன சொல்கிறான், ஒரு பெண்ணை திம்னாத்தில் பார்த்தேன், பெலிஸ்தரின் பெண், அவள் என் கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறா, அவளை நீ எனக்கு மனைவியாக பெற்றுத்தர வேண்டும்னு சொல்லுகிறான். அப்போ அவங்க தாயின் தகப்பன் அவனை நோக்கி சொல்லுகிற காரியம், நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்துகளிலும் எங்கள் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா? இங்கிலீஷ் பைபிள் சொல்லும்போது சரியாக சொல்லப்பட்டது, ஒரு தகுதியான பெண் இல்லையா? நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும், வாலிப தம்பி தங்கச்சிகளாக இருக்கட்டும், திருமணமானவங்களாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் அறிய வேண்டிய விஷயம், உங்கள் திருமண வாழ்க்கைன்னு வரும்போது பிசாசு எப்படியாவது உங்களை போட்டு தாக்கணும் முயற்சிப்பான். Today I see a lot of Christian families, when it comes to marriage, about their sons and daughters, they go and get entangled in compromising marriages. உங்கள் குடும்பத்தில் அது நடக்கக்கூடாது. It should not happen in your family. You follow what I'm talking about? உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அப்பா அம்மா சொல்கிறாங்க, எப்பா நம்ம ஜனத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கிற இந்த குடும்பங்களை ஒரு ஏற்ற பெண் இல்லையா? Isn't there an acceptable woman among our own people? Today, you need to ask a question. Why people go outside of faith and look for life partners? There's something wrong. We need to pray about it. You follow what I'm saying? If you are not careful, it can happen to one of your sons and daughters too. I've seen parents, they were thinking, oh, everything going well with my daughter, with my son. All of a sudden they show up with a wrong person, saying that, get that person married to me. சிலர் அப்பா அம்மா ஏதோ ஒரு வளர்த்துருப்பாங்க, என் பையன் மகன் எல்லா வாழ்க்கையும் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது, என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா பையனும் சரி பொண்ணும் சரி யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வந்து என்ன செய்வாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வை, இல்லாட்டா நான் வாழ முடியாது. எத்தனை பெற்றோர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். திருமண வாழ்க்கைன்னு வரும்போது பிசாசு என்ன செய்கிறான், எப்படியாவது நம்ம குடும்பத்தை தாக்கணும், நம்முடைய தலைமுறைகளை தாக்கணும். ஏன்னா திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியமனம். Marriage is something that is designed by God. Amen. It is ordained by God. So you have to pray. You need to look for and beware about the attacks of the devil upon your sons and daughters in the time of marriage. திருமண நேரத்தில் பெற்றோர் என்ன செய்யணும், நல்ல உபாசம் பண்ணி நல்லா ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைங்க, உங்களுடைய பையன், உங்களுடைய பொண்ணு போய் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு பையனோட எங்கேயோ ஒரு பொண்ணோடு மாட்டி கீட்டி அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பிசாசு நாசம் பண்ண விரும்புகிறான். It is very important and essential to choose the right life partners. Amen. உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். Your life is going to be exactly in the way how your life partner is. Amen. அதனால வேதம் அப்படியே சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ யார் அருளும் ஈவு? சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க, வாயில் கொலக்கட்டையை வச்சிருக்கீங்க, வாய் திறந்து சொல்லுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்தர் அருளும் ஈவு. ஏன் கர்த்தர் அருளும் ஈவுன்னு சொல்லுது? Why in the Bible says a prudent wife is from the Lord.
Just pause for a moment, think about it. Actually see someone's daughter, right? But the Bible says, no, it's not from another family or parents. That girl is from God. That boy is from God. Why? ஏன் அப்படியே சொல்லு? கர்த்தர் அருளும் ஈவு. இன்னொரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு பெண்ணா பிறந்த ஒரு மகள் அல்லவா, சொல்லாம்ல. மனைவி இன்னொரு குடும்பத்திலேருந்து வருகிறான்னு சொல்லிக்கலாம். ஆனால் கர்த்தர் அருளும் ஈவு. ஏன் தெரியுமா? அந்த பெண் இருக்கட்டும், அந்த பெண் தேவனால் போதிக்கப்பட்டவள். அந்த பெண் மரியாதை போல கர்த்தருடைய வார்த்தையால் போதிக்கப்பட்டவள். கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட பெண். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிற காரியம்? ஆமென். தேவனோடு வாழ்கிற ஒரு பெண், தேவனை அறிந்த பெண், தேவனோடு உடன்படிக்கை உள்ள பெண். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ. ஏதோ ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹலோ, சிலருக்கு பொண்ணு கிடைச்சா போதும் இல்லையா? ஏதோ ஒரு ஸ்திரீ கிடைச்சா போதும். தமிழில் சொன்னால் இஸ்திரிமாங்க. ஸ்கூலு அது பெங்களூர் தான் ரொம்ப கேள்விப்படுறேன். இஸ்திரி அல்ல, இஸ்திரினா அயன் பாக்ஸு. ஸ்திரி சொல்லுங்க. ஸ்திரீ இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஸ்திரீ பத்தாது. சொல்லுங்க, புத்தி உள்ள ஸ்திரீ. Some people just want just wife. They don't pray for a prudent wife. The Bible doesn't say, no, your wife is from God. The Bible says a prudent wife is from God. Say amen. Why it say? Because that wife, that girl is being taught by God. She lives with God. She has a covenant with God through waters of baptism. She has dedicated her life for God. So when the boy gets a girl, the Bible says that girl, though she is from one family biologically, the Bible says she is from God. Say amen. ஒரு நல்ல தேவனோடு நடக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுக்கு வாழ்கிற ஒரு பையனாக இருக்கட்டும், ஒரு பொண்ணாக இருக்கட்டும், திருமண நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையோ ஒரு பொண்ணோ கிடைக்கும்போது நம்ம அறிய வேண்டிய விஷயம், அந்த பெண்ணோ அந்த பையனோ தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஈவு, ஒரு பரிசு. We got to understand. Now, whenever you have a girl and boy, who is filled with the Spirit of God, who walks with God, who has a covenant with God, you need to know that person is from God. Amen. A prudent wife is from the Lord, not everybody. The Bible also talks so much a lot about foolish women. Foolish women. No matter how beautiful they look, if they are foolish, there is no use. ஒரு பெண்ணு எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் சரி, பண்ணி அறிவில்லை இல்லைன்றால், புத்தி இல்லைன்னா பண்ணியுடைய மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். நல்ல வேதத்தை படித்து பாருங்க. ஒரு பெண்ணுக்கு அழகுங்கிறது வெளிப்புற தோட்டத்தில் மாத்திரமல்ல, என்ன இருக்கணும்? குணத்தில், தெய்வீகத்தில், ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு அழகு இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய லட்சணம் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? When you talk about a girl, when the Bible says a wise girl, it's not about outward beauty. That girl must have, no, I'm talking about even the boys, they should have the inward beauty, inward character. எனக்கு தெரியும், அநேக பெண்கள் ஆண்களை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கிறான், ஹேண்ட்ஸமாக இருக்கிறான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அடுத்த 2 மாதத்தில் ஃபுல்லாக கவுந்துட்டாங்க. ஹலோ, பார்க்க மாப்பிள்ளை சூப்பராக இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? சூப்பராக இருக்கிறாரு. பார்த்துக்கினே இருக்கலாம். சொன்னாங்க அப்பா அம்மா, ஏன் வேணாம்மா, அவன் ஆண்டவர் அறியாதவன், ஞானஸ்நானம் பெறாதவன், தேவன் நடக்காத பையன், அவன் வாழ்க்கையை பற்றி தெரியாது. இல்லை, பார்க்க நல்லா இருக்கிறான். இவன் அப்படி தான் சொன்னான். பெலிஸ்தரின் பொண்ணு பார்க்க நல்லா சூப்பராக இருக்கா, அவன் தான் எனக்கு வேணும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, எனக்கு வேண்டியதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். ஐயா பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்? சில பேருக்கு அது ஒரு பெருமை. நல்லா அழகாக இருக்கணும், வெளியே கூட்டு போய் 4 பேருக்கு காட்டணும். அப்படி இல்லைன்னா பின்னால் விட்டு விறுவிறுன்னு முன்னால் இவங்க போயிடுவாங்க. அந்த அம்மா ஓடுவாங்க பின்னாடி. பார்த்துருக்குறீங்களா? Some people think, wife should be beautiful. For what purpose? So that they can show up like a showcase doll to a lot of other people. Look at my wife, how beautiful she is. God doesn't look at the outward appearance. If you tell me, if you ask me, every woman is beautiful. Amen. It is foolishness to say, some are beautiful, some are not. What do you mean? What do you talk about? The real beauty comes from your inner character. That's what the Bible says. A wise girl, a prudent wife is from the Lord.
Because God has worked in our life. So all the young boys here, when you want to get married, make sure that you find the prudent wife. All the girls, when you want to get married, find a good, prudent husband who is from the Lord. Amen. ஆதாமுக்கு ஏவாளை பார்க்கும்போது எங்க முதல்ல யார் மூலம் சந்தித்தான்? ஆண்டவர் தான் ஏவாளை கொண்டு வந்தார். ஆமென். அவனை போய் தேடி கண்டுபிடிக்கல. அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டு பண்ணி ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை தூங்க போட்டு அவனுடைய வில்லா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை பெண்ணாய் மாற்றி அவளுக்கு ஏவாள் என்று பேரிட்டு அவன் கண்ணை திறந்த போது அங்கே யாரை பார்த்தான்? ஏவாளை மாத்திரம் பார்க்கல, ஏவாளை கொண்டு வந்த தேவனை பார்த்தான். ஏவாளை பெற்றுக்கொண்டது தேவனுடைய கரங்களில் இருந்து. Amen. Adam received his wife Eve from the hands of the Almighty God. Amen. It was God who designed Eve just like a suitable life partner for Adam. So it's very important and mandatory for every born again believer, be it a boy or a girl, to find their life partner in Christ, not outside of Christ. So now listen, this is some of the one of the lies that come from the pit of hell. Lot of even believers, we buy into it. And now we compromise with the standard of marriage. And then we think, after marriage, we can correct things. நரகத்தின் அடிமட்டத்திலிருந்து வருகிற ஒரு முக்கியமான பொய் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பையனையோ எந்த பொண்ணையோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், கல்யாணத்துக்கு பிறகு மாத்திரலாம். கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் என்ன கடவுளா? கல்யாணம் யாரையும் மாற்றாதியா? ஹலோ, கேட்குறீங்களா கேட்கலையா? எங்கே இதெல்லாம் கற்றுக்கொண்டோம்? யார் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ண, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணால் கல்யாணமே பொய் தான். பொய்யான கல்யாணம் எப்படி நல்லாவா இருக்கும்? பொய்யில் ஆரம்பிக்கிற எதுவுமே உருப்படாது இல்லைங்களா? சில நேரம் நம்முடைய ஞானம், நம்முடைய எல்லா காரியம் எங்கே இருந்தது? உலகத்துலேருந்து வருது. அதை நம்ம புரிந்து கொள்வதே இல்லை. Now some people assume that no, you can do things, set right things once you get married. I would like to challenge you. Can marriage change anybody? Oh, this boy is running after girls, so what do you do? Get him married. So once he gets married, again he chases after girls. Hello? Does marriage change us? Don't look at me, say yes or no. Marriage cannot change you. God can change you. His word can change you. Amen. திருமணம் ஒரு மனுஷனை மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. கல்யாணத்துக்கு முன்னால் எது தப்பாக இருக்கோ அது கல்யாணத்துக்கு பிறவும் தப்பாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னால் பெண்களோடு உறவு வைக்கிறவங்க கல்யாணத்துக்கு பின்னாலையும் மனைவி விட்டு அடுத்தவங்களோட உறவு வைத்துக் கொள்வாங்க. இதுதான் இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியல் விவரம் தெளிவாக சொல்லுகிறது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன் உள்ள எல்லாரையும் கூட்டு அவங்களுக்கு கணக்கு எடுத்தப்ப அவங்க சொன்ன காரியம், திருமணத்துக்கு முன்னாலே அவங்களுக்கு அந்த பழக்கம் உண்டு, திருமணம் ஆன பிறகும் அந்த பழக்கம் தொடருது. திருமணம் யாரையுமே மாற்றாது. எத்தனை பேருக்கு புரியுது? The marriage doesn't have any power to change anybody, but the God who ordained marriage, He changes. So some of things intentionally, willfully, you agree and get married before marriage, it can now be, I won't say it can now be, it's very difficult to set things right after marriage. தப்புன்னு தெரிஞ்சே ஒரு காரியத்தை திருமணத்துக்கு முன்பாக நம்ம செய்யும்போது, ஒரு முடிவு எடுக்கும்போது, திருமணத்துக்கு பின்பாக அதை சரி செய்வது முடியாத காரியம்னு சொல்ல முடியலை. கடவுள் கிருபையில முடியலாம், ஆனால் அது மிக கடினமான காரியம். எத்தனை பேர் புரியுது? அதான் ஆண்டு வேதத்தில் சொல்லுகிறது, ஒரு ஏற்ற துணையை. When God brought Eve, the Bible says very clearly, He made a suitable life partner. Say suitable life partner. ஒரு ஏற்ற துணை ஆண்டவர் உருவாக்கினா. A prudent wife is from the Lord. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ. அந்த ஞானம் அவளுக்கு எங்கிருந்து வந்தது? தேவனால் போதிக்கப்பட்ட பெண். ஒரு புத்தியில் ஒரு கணவன். எப்படி இந்த ஞானம் வந்தது? தேவனால் போதிக்கப்பட்ட பையன். Be it a man or a woman, if you are not taught by God, you don't have simply the wisdom of God. Amen. So be careful how you go about making choices. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்களில் நம்ம குடும்பத்தில் எப்படி நம்முடைய தீர்மானங்களை எடுக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். இங்கே பாருங்க, அம்மா அப்பா கேட்குறாங்க, ஏன்பா நம்ம ஜனத்தில்
ஒரு தகுதியான பெண் இல்லையா? அதான் ரைட் டிரான்ஸ்லேஷன். Don't we have an acceptable woman among our people? Now what does he reply? He simply says, get up for me. She is the right one for me. What does he say? She is the right one. அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளே எனக்கு மனைவியாக கொள்ள வேண்டும். எதுக்கு பிரியமானவள்? கண்ணுக்கு பிரியமானவள். சில நேரம் அப்படிலாம் முடிவு எடுக்கிறோம்ல, பார்க்க நல்லா இருந்தால் போதியா, புத்தி இருக்கோ புத்தி இல்லையோ, பார்க்க சூப்பராக இருக்கணும், அவ்வளோதான். 4 இடத்துக்கு நல்லா ஜம்முன்னு சொல்கிற மாரி கூட்டுட்டு போகணும். எனக்கு தெரிந்த நண்பர் இருக்கிறார், பல வருடங்கள் முதலாக, ஐயா எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க அப்படின்னாரு. எப்படிப்பா இருக்கணும்? கடவுளுக்கு பயந்த பொண்ணாக இருக்கணும், ஆண்டவர் நடக்கணும், ரசிக்கப்பட்டிருக்கணும், அபிஷேகம் பண்ணியிருக்கணும், ஊழியத்துக்கு ஏற்ற பெண்ணாக இருக்கணும். கடைசி ஒரு பாயிண்ட் சொன்னார், 4 இடத்துக்கு வெளியே கூட்டு போகிற மாதிரி இருக்கணும். சும்மா ஜோக்கா சொன்னாங்க. Samson says, I like her. She is pleasing to my eyes. And that's the reason I want to have her as my wife. அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அவன் ஏன் அப்படி சொல்ல? என் இருதயத்துக்கு அவ ஏற்றவன் சொல்லியே, கடவுள் பார்வையில் நல்லவன் சொல்லியே. ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் கூட கிடையாது. And when you look into the word, you will not find even one qualification about this Philistine woman. All that he thinks, she looks good. My people perish for lack of knowledge. A lot of people make foolish decisions based on what they see, not based on what they believe. It's very important. When you make decisions, you must make decisions based on what you believe, not based on what you see. Amen. Your faith plays a very important role in decision making. ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கும்போது நல்லா கவனிங்க, உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் பார்க்குறத வச்சு எடுக்கக்கூடாது, கேட்குறத வச்சு எடுக்கக்கூடாது. ஆமென். தீர்மானங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு தவறாக தீர்மானம் பண்ணிட்டு நாளைக்கு அந்த அழுவக்கூடாது, ஒப்பாரி வைக்கக்கூடாது. எல்லா பாஸ்டர்ஸ், எல்லா ப்ராஃபட்ஸ், எல்லா இடத்துக்கு லெட்டர் எழுதி எனக்கா ஜோம் பண்ணுங்க. தீர்மானம் இருக்கும்போது ஞானம் எங்கே போனது? என் மக்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். திருமணத்துக்காகவே செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஏற்ற துணைக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. Don't get married just for the sake of getting married. It's very important. You need to wait and find out until God shows you the right person. And that person should be from God. ஒரு புத்தியுள்ள கணவன், ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு பரிசு. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அடுத்து பாருங்க, முதல்ல பார்த்தா அடுத்து 7வது வசனம், அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். Verse 7, it talks about, then he went down and talked with that woman and he liked her. I want to talk about something here very important. இங்கே சில காரியங்களை எடுத்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு முன்னால் பழகும்போது பேசும்போது அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கணும், சில கோட்பாடுகள் இருக்கணும். இன்னைக்கு பாருங்கள், அநேக குடும்பங்கள் நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணத்துக்கு முன்பாக வாலிப பிள்ளை என்ன செய்கிறாங்க, ஆணும் பெண்ணும் ரொம்ப சோஷியலைஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் அறிந்து கொள்ள விரும்புகிறாங்க, வெளியே ஒன்றா போகிறது, சுற்றுறது, பல காரியங்களை பேசுகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா உணர்வுலாம் அப்படியே தூண்டி விடப்பட்டு பின்னி பிணைந்துடும். அது பிறகு அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியவே தெரியாது. எத்தனை குடும்பங்களை பாருங்கள், ஏன்னா ஆவிக்குரிய காரியங்கள், விசுவாசத்தின் காரியங்களை குறித்து பேசவே மாட்டாங்க. தேவனை அறியாத ஒரு பையனோடு, தேவனை அறியாத ஒரு பெண்ணோடு அவங்க என்ன செய்வாங்க, ஸ்நேகம் வைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்து விடுவாங்க, உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. இங்கே சிம்சோன் செய்த முதல் முட்டாள்தனமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவளோட போய் பேசினா. ஒரு பெண்ணோட பேசுனா முதல்ல ஒரு முகாந்திரம் என்ன, அதுக்குரிய காரியம் என்னவா இருக்க வேண்டும்? அவள் விசுவாசிக்கிற ஒரு பெண்ணா, தேவனை அறிந்தவளா, சத்துருக்களோடு இருக்கிற ஒரு பெண். Now when somebody would like to go and talk to
another person, opposite sex, in the context of marriage, the first thing they need to consider, do they belong to the faith? Do they know God? If they don't have God in their lives, what will you talk about? The center of your conversation will be everything else other than God. தேவனை அறியாத ஒரு பையனோடு ஒரு பொண்ணோடு திருமணத்துக்கு முன்பாக நீ கலந்து உறவாடி பேசி எதை குறித்து பேச போறீங்க? கடவுளே அங்கே வரலையே, ஆண்டவரே அங்கே இல்லையே. வேதம் சொல்லுகிறது அவன் போய் பேசினான். பேசின மாத்திரமல்ல, அவன் என்ன செய்தான்? அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். He began to talk to her, and the Bible says he liked her too much. Some places I've seen the boys and girls, they get involved too much emotionally and mentally prior to marriage, even without having any criteria about the spirituality. They keep God comfortably outside. They don't want to think anything about God or the word of God or the principles of marriage because they're excited about how the other person looks. Finally, they end up in a mess. You understand what I'm talking about? What they call as beautiful, after marriage, they begin to curse. அவனோடு பேசினான். அவன் அவள் கண்ணுக்கு பிரியமாக இருந்தாள். பேசுகிற தப்பு இல்லை. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா பாஸ்டர்? சில பேர்லாம் அப்படி கீழே போட்டுக்கிட்டீங்க தலைய. தவறு இல்லை. ஆனால் யாரை லவ் பண்ணுறோம் அது முக்கியம். அப்பா யாரை லவ் பண்ணுறோன்னு முக்கியம் இல்லையா? Is there anything wrong with the love marriage? I don't think so. But what matters the most, whom you love. If you fall in love with somebody who was already fallen in love with Jesus Christ and has a covenant with God, that relationship will be holy. You can maintain the relationship with boundaries. Sometimes we don't understand the word between lust and love. How can I define that? Lust and love. Lust will lead you to violate the boundaries. Physically, emotionally, and mentally. What should not be done, what should not be violated prior to marriage. The lust will lead you to violate all those things. Even before marriage, even after marriage. You understand what I'm talking about? Yes or no? But the love will honor the boundaries. Amen? The love will respect the boundaries. The love will respect the other person. Amen? And that's how we know whether it's true love or it is simply lust. So what was working in Samson's life? It is lust. சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிரியை செய்து கொண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழில் சொல்லிடுறேன். முதல்ல இச்சை என்ன, அன்புனா என்ன, இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சில இச்சிக்கிறதுலாம் அன்புன்னு நினைக்கிறாங்க, தவறு. லஸ்ட்னு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே அந்த வரைமுறைகளை என்ன செய்யும், அந்த பவுண்டரிஸை அது முழுவதுமாக எமோஷ்னலாக, உணர்வுபூர்வமாக, அறிவுபூர்வமாக எல்லா நிலைமையிலும் அது என்ன செய்யும், கடந்து போயிடும். ஏன்னா இச்சை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அப்படியே கன்சியூம் பண்ண பார்க்கும். The lust would like to consume everything. It demands, it consumes, it takes without being given. You understand what I'm talking about? கொடுக்கப்படாமலே எல்லாவற்றையும் எடுத்து பச்சிக்கிற சுபாவம் தான் லஸ்ட்டுக்கு உண்டு, இச்சைக்கு உண்டு. ஆனால் அன்பு அப்படி செய்யாது. அன்பு என்ன செய்யும், முதல்ல கனப்படுத்தும். அன்பு என்ன செய்யும், ரொம்ப பொறுமையாக இருக்கும். அன்பு என்ன செய்யும், எப்பொழுதும் காத்து இருக்கும். அன்பு என்ன செய்யும், அடுத்த நபர் என்ன செய்யும், ரொம்ப பரிசுத்தமாக அது அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும். அன்பு என்ன செய்யும், திருமணம் ஆகிற வரைக்கும் காத்து இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுகிற காரியங்கள்? ஆமென். ஸோ இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும்போது அவனுக்கு இச்சைக்கும் அன்புக்கும் வித்தியாசம் தெரியல. சில இச்சையினால் ஈர்க்கப்பட்டு திருமணம் செய்து கொள்கிறாங்க. 60 நாள், மோகம் 30 நாள். கரெக்டா? கல்யாணத்துக்கு முன்னால் போட்ட டான்ஸ் அடே அப்பா, கல்யாணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆளை பார்க்கவே பிடிக்கல, சண்டை. எப்படி ஐயா நடக்கும் அது? குடிகாரன் குடிக்கிற வரைக்கும் என்ன செய்வான், பாட்டில் பார்த்தா தூக்கி அப்படியே டான்ஸ் பண்ணுவான். பார்த்து ஐயோ என்ன அருமையான பாட்டில். குடிச்சு முடிச்சு எல்லாம் கிக்கெலாம் ஏறி இறங்கின பிறகு என்ன செய்வான், அதே பாட்டில் தூக்கி சவுத்தில் விட்டு அடித்து உடச்சிட்டு போய்கினே இருப்பான்.
அப்படிதான் இச்சை செய்யும். ஆண்டவர் சொன்னா, ஒரு மனுஷியை ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்குற எவனும் மனதில் அவனோட விபச்சாரம் செய்தாயிட்டு. You got to understand, lust will always demand a lot of things. It will just take and consume without being given, without the permission of the other person. Lust will always violate the other person, be it your wife, be it prior to marriage, after marriage. Always remember, lust like a fire begins to consume everything all around. Samson didn't know the difference between lust and love. ஆண்டவர் அறிந்தாதாங்க அன்புனா என்ன தெரியும். ஆமென். திருமண வாழ்க்கையில் கூட திருமணம் ஆன பிறகு எப்பொழுது ரொமான்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் டூயட் பாடி கண்ணே மணியே அன்பே என்னெல்லாம் சொல்லியிருப்போம். இன்னும் சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஆனால் ஒருவேளை ரொமான்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அன்பு இருக்கும், கம்பேனியன்ஷிப் இருக்கும். எத்தனை பேர் புரியுது? வாழ்க்கையில் எது முக்கியம்? எப்படியோ 50 வருஷம் திருமணமான தாத்தா பாட்டி ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, சோறு ஊட்டி விட்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஒரு ஃபோட்டோவில் பார்த்த ஒரு ஐயா 70 வருடம் திருமண வாழ்க்கை, அவர் மனைவி கீழே உட்காந்து கால் கழுவி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அன்பில் என்ன விசேஷம்? 70 வருஷம் அந்த அன்பு வளர்ந்துருக்குது. You follow what I'm talking about? Love doesn't demand, love always gives. Amen? But the lust would like to demand and consume everything without being given. So it's very important for us to understand what is love. God is love. Say, God is love. God so loved the world that He gave His only begotten Son, so that whoever believes in Him will not perish but have everlasting life. Love always gives. Love always sacrifices. Love is patient. Love is kind. It does not envy, does not boast, is not proud, is not rude, it's not self-seeking, it's not easily angered. It keeps no record of wrongs. Love does not delight in evil, but rejoices with the truth. Love always trusts. Love always hopes. Love always protects. And love always perseveres. Love never fails. Say amen. அன்புனா அதுக்குரிய இலக்கணத்தை நமக்கு சொல்லி கொடுத்தவரே ஆண்டவர் தாங்க. அந்த அன்பு என்னன்னு தெரியலனா குடும்பம் கூட நடத்த முடியாது. உலகத்தில் உட்காந்து டிவியை பார்த்துட்டு சினிமா பார்த்துக்கிட்டு நம்ம மனைவி அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா? பக்கத்து வீட்டு ஆளை பார்க்குறோம், பக்கத்து வீட்டு மனைவியை பார்க்குறோம், அவங்க அப்படி இருக்கிறாங்க, நீ ஏன் அப்படி இருக்கக்கூடாது கேட்குறோமா இல்லையா? ஹலோ, we look at the neighbor, now their neighbor's wife and their lifestyle and all those things. I wish you could be like that. I wish you could dress up like that. Why? Love accepts the other individual as they are. Amen. Seek to understand than to be understood. Growing in love over the years. Love is like a seed. Amen. It is planted on the day of marriage. Amen. But it has to be watered, it has to be nourished, it has to be fertilized. It must keep growing and growing and growing and growing until the day death will do you apart. அன்பு எப்பொழுதும் ஒரு விதை மாதிரி தாங்க. ஆமென். அந்த அன்பு ஒரு விதையை ஆண்டு கொடுத்துருக்கிறார். ஒரு மனைவியை கணவன் நேசிக்க முடியும், ஒரு கணவன் மனைவியை நேசிக்க முடியும். நம்ம என்ன செய்யலாம்? அந்த விதையை காப்பாற்றுவதில்லை. அந்த விதைக்கு என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், வேலி கட்டணும். ஆமென். அதை வளர்க்கணும். திருமணம் ஆயிடுச்சு, பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் அன்பு வளர்ந்துருக்கா? இல்லை. 50 வருஷம் திருமணமானவர் தம்பதி சண்டே கேட்டிங்கன்னா அடே அப்பா குடும்பிப்புடைய சண்டை. இவ இருக்கிறாள், இவளாக தான் என் வாழ்க்கையே போச்சு. போயா அவனை பற்றி தெரியாது. 50 வருஷத்தில் வருஷங்கள் போய்விட்டது, ஆனால் அன்பு வளரல, விதை செத்துருச்சு. The seed of love is dead because we don't really work on it, we don't fertilize it, we don't water it, we don't nurture it. If love has to grow, it must be nurtured. Amen. அன்பு வளரணும் என்ன செய்யணும்? நம்ம டெய்லி தண்ணி ஊற்றணும் இல்லையா? ஹஸ்பண்டுக்கு என்ன செய்யணும்? அவர்கிட்ட அன்பு வளரணும்னா தண்ணி ஊற்றணும். மனைவியுடைய அன்பு வளரணும், நம்ம என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்பு வளரணும்னு என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி ஒரு சத்தியத்தை நல்லா கற்றுக்கொண்டோம். One thing we have learned today, that is, make sure that you decide rightly before marriage. Amen.
சரியான காரியங்களை சரியாய் தீர்மானம் எடுக்க வேண்டியது திருமணத்துக்கு முன்பு மிகவும் அவசியம். Now I want to talk about other points. So he got married to the girl, right? Verse 10. Verse 10. I want to read verse 10. Just listen. Now his father went down to see the woman, and Samson made a feast there, as was customary for bridegrooms. When he appeared, he was given 30 companions. Say with me, 30 companions. Right? And he said, let me tell you a riddle. Samson said to them, if you can give me the answer within 7 days of the feast, I will give you 30 linen garments and 30 sets of clothes. If you can't tell me the answer, you must give me 30 linen garments and 30 sets of clothes. Tell us your riddle. They said, let's hear it. He replied, out of the eaters something to eat, out of the strong something sweet. For 3 days they could not give the answer. But on the 4th day they said to Samson's wife, coax your husband into explaining the riddle for us, or we will burn you and your father's household to death. Samson's wife threw herself on him, sobbing, you hate me, you don't really love me, you give my people a riddle, but you haven't told me the answer. I haven't even explained it to my father or mother, he replied. So why should I explain to you? She cried the whole 7 days of the feast. Wow, what a woman. Actually, it's the feast concerning the wedding, right? That's a feast for the wedding. They're celebrating prior to the wedding. But here is a woman who cries for 7 whole days. Now, men, I want to tell you something. Women are very powerful. Not only they can just cry for 1 day, even 7 days, they can keep on crying. தமிழ்ல பார்ப்போம். அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். அங்கே சொல்லி அவனோட கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ அங்கே ஒரு விடுகதையை போடுறான். இந்த விடுகதையை நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு விடுவிக்கணும். அப்படி விடுதலை செய்தால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும், இல்லைன்னா நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லுகிறான். போட்ட விடுகதை என்னன்னு கேட்டிங்கன்னா, பச்சிக்கிறவனத்தில் பச்சனமும் பலவானத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அப்போ பாருங்க, எல்லாம் என்னாலாமோ ட்ரை பண்ணுறாங்க. இவன் போட்ட விடுகதை என்ன செய்யணும்? அந்த முடிச்ச அவிழ்த்து விட. நல்லா கவனிங்க, சத்துரு எப்படிலாம் நுழையிறான் பாருங்க. முதல் தப்பு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பெண்ணை அவன் விரும்பினது. எங்கே ஃபெய்த்லேயே கான்ஃப்ளிக்ட் வருதோ அன்னைக்கே மேரேஜில் ஒரு கிராக் தான். திருமண அஸ்திபாரத்தில் ஒரு விரிசல் உண்டாகிவிட்டது என்பது தான் அர்த்தம். Whenever somebody goes for somebody else for marriage other than your faith, there is a crack in the foundation of marriage. You understand what I'm talking about? And now he wants to hold a feast. விருந்து செய்கிறான் பாருங்க. 3 நாள் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. எப்படி செய்கிற யாருக்கும் ஒன்றுமே தெரியல. விடுகதை என்ன விடுகதை சொல்லுங்க பார்ப்போம். பச்சிக்கிறவனத்தில் பச்சனமும் பலவானத்தில் எது வந்தது? மதுரமும் வந்தது. அடே அப்பா, பச்சிக்கிறவனத்தில் எப்படியா பச்சனை வரும்? சொல்ல போனால் the hunter being hunted. Right? How does it go about in English? Somebody say, out of the eater something to eat, out of the strong something very sweet. So they could not solve the problem. So the next day, 4th day, tell me 4th day, 3 நாள் உட்காந்து எல்லாமே பண்ணாங்க, ஒன்றும் செய்ய முடியல. 4வது நாள் விஷயம் ஆரம்பிக்குது. 4வது நாள் யார் எங்கே போகிறா? அவனுடைய சத்துருக்கள் போய் யார்கிட்ட பேசுகிறாங்க? மனைவியோட பேச ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிங்க. His enemies go and develop a conversation with his wife which he doesn't know about. எப்படி பிசாசு ஏவாளிடத்தில் ஆதாமுக்கு தெரியாமல் போய் பேச ஆரம்பித்து அவளை வஞ்சிக்க ஆரம்பித்தானோ, அதுபோல் இங்கே ஒரே வீட்டில் திருமணம் அது முன்பாக இன்னும் மனைவியாக போகிற பண்ணிட்டு போய் என்ன செய்கிறாங்க? போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ அவனை என்ன செய்யணும்? நயம் பண்ணணும். கல்யாணம் ஆனால் எல்லாம் என்ன செய்வாங்க? எல்லாம் கூடி வந்து மாலை போட்டு மோனம் அடித்து எல்லாம் பண்ணி
ஆயிரக்கணக்கில் வந்து வாழ்த்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நல்லா இருப்போமா? நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம், கல்யாணம் வந்து ஒரே ஒரு நாள் தான். ஜஸ்ட் இட்ஸ் ஒன் டே ஈவெண்ட். கல்யாணம் எப்படி பண்ணுறோன்னு ரொம்ப முக்கியம் கிடையாது. பயங்கரமாக பண்ணுறோமா, நம்ம மாட மலையில் பண்ணுறோமா, 3000 பேருக்கு சாப்பாடு போட்டோமா, எப்படிப்பட்ட வஸ்திரங்கள் ஊற்றணும், நம்மளை பற்றி மற்றவங்களாம் என்ன, அது முக்கியம் கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளில் இருந்து எப்படி வாழ போகிறீங்க? முதல்ல மேக்கப் இருக்காது அடுத்த நாள். கரெக்டா? இவர் இவ்வளோ சூப்பராக இருந்த கல்யாணத்துக்கு அன்னைக்கு இப்படி இருக்கிறாரு. ஐயா அம்மா பார்ப்பாங்க, ஏம்மா நேற்று நல்லா இருந்தியே? ஆமாம் மேக்கப் போட்டிருந்தேன். என்ன டெய்லியாக மேக்கப் போட முடியும்? போயா. இப்படி தான். Sometimes we have all this problem, right? What we perceive before marriage, we think, that's going to continue after marriage. No. Not necessarily. You're going to come in contact with the reality of our lives. Amen? That's why I tell people, when you want to give the photographs to another family for proposal, don't take it in the studio. Take it in your home, maybe in your cell phone, and send it to them. Let them know how you look originally without makeup. Say amen. Then if they say yes, that's going to be fine. Amen? You don't have to make up yourself to be somebody who you are not really. I told you, sometime in Brazil or somewhere, a man who got married to a girl, she would come with a lot of makeup. They put both the photographs. So after wedding, the next morning when he woke up and found, she was like an old lady. Yes, she really looked like that. Layers of, makeup. They changed her face completely. So now he couldn't see her without makeup. And he filed a case. My wife doesn't look as she looked prior to marriage. She said, yes, I had my makeup put on. Nalla gavninga. Artificial is artificial always. Be original. Amen. செயற்கைத்தனமானது என்றைக்குமே இப்படி தான் இருக்கும். செயற்கைத்தனமாக தான் இருக்கும். நம்ம எப்படி இருக்கணும்? ஒரிஜினலாக இருக்கணும். ஆமென். சில குடும்பம் பார்த்துருக்குறேன், பொண்ணு பார்க்கணுமா மாப்பிள்ளை பார்க்கணுமா, நான் சொல்லுவேன் நீங்கள் சர்ச்லேயே வந்து பார்த்துக்கோங்க, தெரியாமலே வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஆமென். எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், குடும்பங்களை கூட பெற்றோர்கள் கூட செய்கிற தவறான காரியங்கள், இல்லாத இருக்கிறது போல காட்ட முயற்சி செய்வது ரொம்ப நல்லது. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா think about a boy who keeps spending a lot of money before marriage. Whatever this girl likes, you like to go and buy. But does it work out after marriage? Men, tell me. Some people say, no. Some of you say, never. கல்யாணத்துக்கு முன்னால் கூட்டு ஊராக சுற்றுறது, இதை கேட்டால் வாங்கி தரேன், அது கேட்டால் வாங்கி தரேன், எல்லாம் வாங்கி தரேன், தாஜ்மஹாலை கீழே வாங்கி தந்துடுறேன். கல்யாணத்துக்கு பின்னால் செய்ய முடியுமா? மனைவியாக ஆகிறதுக்கு முன்னால் மனைவியாக இல்லாத சூழ்நிலையில் ஒரு மனுஷன் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணும்போது மனைவி ஆன பிறகு நேசிக்கிறது இல்லை. நான் அன்பாக பேசுகிற டைலாக்லாம் கல்யாணம் வரதான். கல்யாணம் ஆன பிறகு ஆஃப்டர் ஆல் ஐ நோ மை ஹஸ்பண்ட் மை வைஃப். ஃபெமிலியாரிட்டி பிரிங்ஸ் கண்டெம்ட். புரியுதுங்களா? அவன் ரொம்ப லகுவாக எடுத்துக்கொள்கிறது. என்னைக்கு சொன்னீங்க மனைவியை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கிறம்மான்னு? சில ஹஸ்பண்ட்ஸ் திரும்பவே இல்லை. When did you say the last time you looked at your wife and say, you're so beautiful? No, when was the last time you looked at your husband and say, you look very handsome? உங்கள் கணவரை பார்த்து கடைசி முறை எப்போ சொன்னீங்க, பார்க்க நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க? No, it's very important. Amen. You got to compliment one another. ஒருத்தர் பார்த்து என்ன செய்யணும்? நம்ம மெச்சிக்கொள்ளணும். நம்ம கலாச்சாரம் என்னமோ தெரியல, நம்ம யாரையும் பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டோம். சொன்னால் கல்யாணத்துக்கு முன்னால் தான் சொல்லுவோம். அது மாதிரி கலாச்சாரம் இல்லையா? புரியலையா? என்ன அப்படி பார்க்குறீங்க? வாயை திறந்து உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறது தப்பா? நம்ம திருமணத்துக்கு பின்னால் தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்லவே மாட்டோம். திருமணத்துக்கு முன்னால் என்ன செய்வோம்? யார்கிட்ட வேணால் சரி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. யார் அவன் சரியா லூஸாக இருப்பான் பாரு, எல்லாரையும் பார்த்து ஐ லவ் யூங்கிறான்.
ஏன்னா கல்யாணத்துக்கு பின்னால் சொல்கிறது இல்லை. ஏன்? அப்பா அம்மா பார்த்து சொல்கிறோமா? Do you look at your dad and mom and say, Daddy, I love you, Mommy, I love you? அல்ல, நான் மனசுக்குள்ளே வச்சுக்குவேன். மனசுக்குள்ளே வச்சு என்ன செய்யறது? மாண்டே போட்ட பின்னவே உட்காந்து கண்ணீர் விட்டு நிறைய சாட்சி சொல்லுவாங்க. பிரயோஜனமே இல்லை. அவங்க உயிரோடு இருக்கும்போது நான் நல்ல வார்த்தையில் பேசுங்க. ஆமென். Not after they are dead and gone. Go to your dad and mom. Tell them you love them. What's wrong in that, in saying? Amen. I tell my daddy and my mommy, I tell them as many times as possible, I love them. Amen. I tell my wife, I love her. Sometimes we have to verbalize what we feel. உணர்வுல அடக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. வாய் திறந்து என்ன சொல்லணும்? சொல்கிறது தப்பு இல்லை. ஏன்னா அடுத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசுகிற அன்பின் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ரொம்ப முக்கியம். அப்ரிஷியேட் பண்ணுங்கள், காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். யூ ஃபாலோ வாட் ஐ அம் சேயிங்? சின்ன விஷயமா இருக்கட்டும், டெஸ்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லையா? சிலர் குறை கண்டுபிடிக்கிறதுல PhD வாங்கியிருப்பாங்க மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னால் மனைவி வரமாட்டாளான்னு தவங்க கிடப்பாங்க. 2 மணி நேரம் பஸ் ஸ்டாப்பு அங்கங்கே வெயிட் பண்ணி. அதே மனைவி கல்யாணம் ஆகி பல வருஷம் நல்ல மேக்கப் போட்டால் இவருக்கு தாங்காது. என்ன ரொம்ப மினுக்கிற? ஏன் பண்ணக்கூடாதா? அன்பு எங்கே போச்சு? திருமணத்துக்கு முன்னால் ஒரு பேச்சு, திருமணத்துக்கு பின்னால் ஒரு பேச்சு. புரியுதா புரியல உங்களுக்கு நான் சொல்கிற காரியங்கள்? ஆமென். குடும்பம் நல்லா இருக்கணும், உறவு நல்லா இருக்கணும், நம்ம என்ன செய்யணும்? அப்ரிஷியேட் பண்ணணும். லேர்ன் டு அப்ரிஷியேட் ஒன் அனதர். உங்கள் வாழ்க்கையை பார்க்குற உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் உங்கள் மனைவி எப்படி ட்ரீட் பண்ணீங்க உங்கள் பிள்ளைங்க பார்க்கும்போது தான் உங்கள் திருமணத்தை அவங்க மதிப்பாங்க. Only when your children look at how you treat one another, love one another, speak words of encouragement to one another, then your children will have a good idea about marriage. Amen. Some of the kids, they don't want to get married, because the family is like that. Now mom and dad, they are like that. They don't love one another. Dad beats up mom. Mom abuses dad by speaking filthy words. They fight with one another. They think, okay, they come to a conclusion. If this is what marriage is going to be like, I don't want to get married. I don't believe in marriage. We have a highest rate of divorce in Bangalore. You know that? Christians are getting divorced. People who are in the ministry, they are getting divorced. விவகாரத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த பெங்களூர் பட்டணத்தில் தான். ஏன்? ஆண்டவர் சொன்ன காரியம், அறிவில்லாமையினால் என் மக்கள் சங்காரமாகிறார்கள். ஆமென். விடுகதை போட்டு ஒன்றும் முடியல. இப்போ என்ன பார்ட்னர்ஷிப் ஆகிட்டு இருக்குது? சிம்சோனுக்கு எதிராக அவன் நேசித்த அந்த பெண்ணை பிசாசு பயன்படுத்த போகிறான். நல்லா கவனிங்க. How about, you think about this. The devil is going to use somebody whom you love but against you. நீங்கள் நேசிக்கிற ஒரு நபரை உங்களுக்கு எதிராகவே பிசாசு உபயோகப்படுத்த முயற்சி செய்தா எப்படி இருக்கும்? ஹலோ, am I talking to you? Do you understand? எப்போ பிசாசு வருவான்? கரெக்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் போகிற வரைக்கும் ஒன்றும் செய்யலை, அவன் போய் பார்க்குற வரைக்கும் ஒன்றும் செய்யலை, அப்பா மட்டும் வந்து பேசுகிறான், ஒன்றும் செய்யலை, அவன் கண்ணுக்கு பிரியமானவன் சொல்கிறான், ஒன்றும் செய்யலை. ஆனால் திருமணம் முடிவாயிட்டு அவன் என்ன செய்கிறான்? ஃபீஸ்ட், நல்லா விருந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விடுதலையை போடுறான். பிசாசு காத்திருக்கிறான் சரியான நேரம், எப்போனா நுழையலாம். The devil waits for the right time when he can make the right move and get into the scenario. You give him a chance. I want to tell you, the Bible says very clear, you will come to steal, to kill and to destroy. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறானே ஒழிய வேறு எதுக்குமே வருவதில்லை. எத்தனை குடும்பங்களை திருமணங்கள் பிரியும் போது பேசினா, அடே அப்பா, ஒரு சினிமாவே எடுக்கலாம். எப்படியா ஒரு கணமனைக்குள்ளே இவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கும்? பிசாஸ் பூந்து விளையாண்டு பின்னி எடுத்திருப்பான். ஞானம் இல்லை. நீ பாருங்க, அவன் நேசித்த ஒரு பெண்ணை சத்துரு என்ன செய்கிறான்? தன் கையில் போட்டுக்கிட்டு அவன் வாழ்க்கைக்கே ஒரு கண்ணியை கொண்டு வருகிறான். How about the devil is going to use your life partner against you when you make foolish decisions? It happens in every ungodly marriage. They think things are going to be fine. I'm going to change the other person. திருமணம் ஆன பிறகு நான் என்ன செய்வேன்? அந்த நபரை எப்படியாவது மாற்றி விடுவேன்.
வேண்டாமா, ஆண்டவர் அறியாத பிள்ளை, அவசரப்படாத. இல்லை, அவர் ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. என்ன செய்கிறாரா? அவர் ஆண்டவர் நேசிக்கிறாரா? அவங்க அம்மா சொல்கிறாங்க. சர்ச்சு கூட வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, பைபிள் கூட கொடுத்துருக்குறேன். we are trying to play fool. நம்மளையே நம்ம முட்டாளாக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதே ஆட்கள் தான் திருமணம் ஆன பின்பு ஆனால் காரியங்கள் கைக்குடி வராமல் தவறாக போகும்போது என்ன செய்கிறாங்க? உட்காந்து வாழ்நாள் முழுவதும் அழுவாங்க. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அழுவக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சரியான காரியங்களை, உனக்கு நலமானதை, உனக்கு லாபகரமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். God always says, you don't need to face the consequences of evil after your marriage. That's why He teaches you. I will teach you what is best for you and I will direct you in the way you should go. தேவனால் போதிக்கப்படுகிறது ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். as a family we are taught by God. Amen. குடும்பத்தில் திருமணத்தை குறித்து பேசணும். பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. Amen. You follow what I'm saying? You need to teach your kids about what is marriage. Demonstrate the values of marriage in your family. குடும்பத்தில் திருமணத்துக்குரிய எல்லா கோட்பாடுகள், முக்கியமான காரியங்கள் நீங்கள் என்ன செய்யணும்? செய்களை செய்து காட்டணும். புரியுதா புரியலையா? நீ அவனை நயம் பண்ணு. இந்த பெண் என்ன செய்தா? நயம் பண்ணாலும் இல்லையோ, அவளுக்கு தெரிஞ்ச ஒரே வெப்பனை ஒப்பாரி வைக்கிறது. சொல்லுங்க, ஒப்பாரி. சில பெண்கள் அழ ஆரம்பிச்சாங்கன்னா, அடே அப்பா, வீடு தங்காது காடு தங்காது. When some women start crying, I want to tell you, it's disaster. If you cry for the right reason, it's going to be fine. But if you cry for the sake of manipulating your husband, it is very wrong. There's no logic involved. If they don't get what they want, the next thing they will do is cry. That will make your marriage sick and stinking. உங்களுடைய திருமணத்தை அது என்ன செய்யும்? பலவீனப்படுத்தும், நாற்றம் எடுக்க வைக்கும். எது தெரியுமா? காரணம் இல்லாமல் அழுவுறது, காரியத்தை சாதிப்பதுக்காக அழுவது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்லுகிற காரியம்? புருஷன் வாங்கி கொடுக்கறது வாங்கி கொடுக்கலன்னா அப்செட் அன்னைக்கு ஃபுல்லா. இன்னொரு நாள் வாங்கி தரமான்னு சொல்லியிருப்பாரு, பார்க்கலாமான்னு சொல்லியிருப்பாரு, ஆனால் என்ன செய்வாங்க? அதேமாரி கணவர்கள் தான். நம்ம மாத்திரம் யோக்கியர்கள் இல்லை இல்லையா? மனைவி சொல்றது அப்படியே செஞ்சிடணும். செய்யலைன்னா இவங்களுக்கு என்ன செய்யும்? பயங்கர கோபம், ஆணவம், பேச மாட்டாங்க நாள் ஃபுல்லா. ஹலோ, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? Not to manipulate your life partner by crying, by being sad. எப்பவுமே புத்தியை உபயோகிக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறா. புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்ய மாட்டாங்க? உட்காந்து அழுது கொண்டே இருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? வீட்டை கட்டுவாங்க. அழணும். எங்கே திரும்ப அழணும்? ஆண்டுடைய சமூகத்தில் அழணும். Cry in the presence of God. A wise woman builds a house, not just go on crying. Amen. So I like to advise all the women, if you don't get what you think you should get, don't just keep on crying. Just speak to God. Amen. If your husband doesn't buy anything you want him to buy for you, don't use your crying, your tears as a weapon. 7 நாள் தொடர்ந்து அழுதாலாம். எப்படி அழுதுருப்பா? Can you ever imagine? She went on crying for 7 full days. A girl was supposed to celebrate, dance, and full of joy and jubilation because she's going to get married. You follow what I'm talking about? Yes. But she ends up crying. Why? She's being used as an agent of the enemy to destroy Samson and his anointing. நல்ல குதுகலித்து நல்ல ஆனந்தமா ஆடி பாடி இருக்க வேண்டிய ஒரு பெண், திருமணமாக ஒரு பெண் வந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறா? அழுது கொண்டு இருக்கிறா. நான் என் ஹஸ்பண்டை பற்றி சொன்னேன் இல்லையா? சண்டைக்காரியோடு ஒரு வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம், ஒரு மூலையில் தங்கியிருப்பது நலம். ஆமாம் பாஸ்டர், ஒரு மூலையில் தான் இருக்கேன் வீட்டில். The Bible says it's better to be in the corner of the house than living with a wife
who keeps on fighting. That's not a good thing, right? To fight for everything, it's not a good thing. எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு காரியம் கிடையாது. அவன் சொன்ன எங்கள் அப்பா மாட்டே சொல்ல வாண்டேன்னு சொன்னோம். நல்ல பாயிண்டில் குடும்பங்கள் நடக்கிற போராட்டமே தான். எனக்கு சொல்லு முதல்ல, எதுக்கு எடுத்து போய் அப்பா அம்மாட்ட சொல்கிற, உங்கள் அம்மாட்ட ஃபோன் போட்டு சொல்கிறதுக்கு முதல்ல என்கிட்ட சொல்லு. சொல்கிறோமா இல்லையா? No, we kept telling, no, wives, hey, don't tell anybody. No, first tell me, you know. Invariably, the news, from your life gets leaked through your wife to your in-laws. You are mad. Oh, you don't want your spouse to carry on the news. Hello, you understand what I'm talking about? அவன் சொல்ற அப்பா அம்மாவுக்கே சொல்ல, என் தாய் தம்பனுக்கே சொல்ல, உனக்கு எது சொல்லணும்? உட்காந்து அழுறா? இல்லை, நீ எனக்கு சொல்லு. No, look at the battle that goes on between a husband and wife, because it's an ungodly alliance. You understand what I'm talking about? Here we see about somebody who's anointed, who is separated from birth. Here we talk about a woman who is from the enemy's camp. இங்கே ஒருத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் நசரனாகிய ஏற்படுத்தப்பட்டவன். ஆனால் இன்னொரு பெண் எங்கே இருக்கிறா? பிலிஸ்திய பெண், ஆண்டவர் அறியாத பெண், தேவனை அறியாத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வருகிறா. இவங்க ரெண்டு ஒன்றா சேர்ந்தா எப்படி ஆண்டோடைய திட்டம் நிறைவேறும்? I say a lot of people, they destroy their life and destiny because of unholy alliance. வாழ்க்கையில் ஏற்ற துணையை தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியம். Be it for your sons or your daughters, be it for your grandsons or your granddaughters, keep it in your mind. They need to find a suitable life partner to fulfill the destiny of God. ஒரு நல்ல ஒரு ஏற்ற துணையை அவங்க தேவனுக்கு பிரியமான ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ, உங்கள் பிள்ளைங்களாக இருக்கட்டும், உங்களுடைய பேர பிள்ளைங்களாக இருக்கட்டும், திருமண வயதில் உள்ள உங்கள் வீட்டில் உள்ள யாராக இருக்கட்டும், அவங்க ஒரு தேவனுக்குள்ள ஒரு ஏற்ற துணையை பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி, தேவனுக்காக வாழும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். நன்றி இயேசுவே. Thank you Lord. வாயில திறந்த ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை போதனை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. திருமணங்களில் ஒரு சரியான தேவனுக்கு ஏற்ற முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டும். திருமணத்துக்கு முன்பதாகவும் சரி, திருமணத்துக்கு பின்பதாகவும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, சரியான காரியங்கள். நானும் என் வீட்டாரம் வேண்டாம் உமையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் சொல்லுங்க, உம்மையே சேவிப்போ, உமக்கா ஓடுவோ, நாமம் சொல்லுவோ, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்கா ஓடுவோ, நாமம் உம் நாமம் சொல்லுவோ, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் கைவிடா கைவிடா தெய்வமே, கருணையின் கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட்டு முழுவதும்
நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். As for me and my household, we will serve you, O God. We will serve you, O God. We will serve you, O God. As for me and my household, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. You are wonderful. You are wonderful. You are Almighty God, mighty God, Prince of Peace. You are Prince of Peace. You are my everything. You are my everything. You are wonderful. You are wonderful. Oh, you are mighty God. You are Prince of Peace. You are my everything. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். Lift your right hand. I want to pray with you right now. வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உம்முடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொடுத்தீங்க சுவாமி. ஒவ்வொரு மனுஷியும் பிறக்கிற தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கிற நேரத்தில் உம்முடைய அழைப்பு, உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சரியான முடிவுகளை நாங்கள் எடுக்க உதவி செய்யுங்க. திருமண வயதில் உள்ள எல்லா ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா வாலிபி தம்பி தங்கச்சிகளை தொடுங்கப்பா. தேவனுக்கு ஏற்ற ஒரு முடிவை, தேவன் விரும்புகிற ஒரு மகனை ஹல்லேலூயா ஓ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்தர் அருளும் ஈவு, புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள ஒரு மனுஷன் தேவன் தருகிற ஒரு பிரசாதம், ஒரு வரம், ஹல்லேலூயா, ஒரு பரிசு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குமாரத்திகளை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, திருமண வாழ்க்கையில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். வருகிற நாட்களில் திருமண வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க போகிற எல்லாரையும் நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். In the mighty name of Jesus Christ of Nazareth, I do pray, oh God, for everyone who has listened to this message. We pray for our families. We pray for our marriages. We pray for our sons and daughters, oh God. I pray and come against every demonic attack against our marriages, oh God. Oh, against our children of Father, Lord, in Jesus' name, we break the power of Satan. Every spirit of lie and hypocrisy, we expose it in the light of God's word and truth. In Jesus' name, hallelujah. Oh, rakona siki baranda, lemamo nakona sheba baba baba. God will bring a life partner, Lord, according to your will and purpose, oh God. உம்முடைய சித்தத்தின் மையத்தில் திருமணங்கள் ஆண்டவரே, அப்பா, திருமணம் பார்க்க போகிற எல்லா தம்பி தங்கச்சி
தங்கச்சிகள், வாலிப தம்பி தங்கச்சிகளை இணைக்கும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. திருமண வாழ்க்கைக்கு எதிராக வருகிற எல்லா போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் நிக்கிரகம் பண்ணுகிறேன் சுவாமி. I cancel every work of the devil, attack of the devil against the marriages of your people in Jesus' most powerful name, oh God. Set them free by your Spirit, oh God. I bless God's people, oh God, tonight. Thank you for teaching your word once again, oh Father. We want to give you the glory, the honor, the power and praise. Right is rightfully yours, now and forevermore. In Jesus' name we pray. God's people say, amen, amen, amen. May the love of the Father, the grace of our Lord Jesus Christ, the sweet communion, and the blessed fellowship of the Holy Spirit may rest and abide with each and every one of us until Jesus comes. Hallelujah. God bless you. Thank you so much.